வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். தலைவன் தலைவியை பற்றி பாடல்கள் பாடியது சங்ககால இலக்கியம். நீதி இலக்கியங்களை பற்றி பாடல்கள் பாடியது சங்கம் மருவிய கால இலக்கியம். இறைவனை பற்றி புகழ்ந்து பாடல்கள் பாடியது பக்தி இலக்கியம். அந்த பக்தி இலக்கியத்தை பேசும்போது ஆண்டாளையும் அவளின் திருப்பாவையை பேசாமல் செல்ல முடியுமா? நெய்யின்றி பாலென்று நோன்பிருந்தாள் பாவை, அமுத சுவையாய் நமக்களித்தாள் திருப்பாவை. பன்னிருவரில் பூத்த ஒரே பெண்ணாழ்வார், மண்ணிருக்கும் வரை நம் மனதில் வாழ்வார். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நூலில் உள்ள 30 பாடல்கள் நம் மனதை மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு கொண்டு செல்லும். ஆண்டாளை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்படுகிறது. ஏனென்றால் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் நான் வாழும் மதுரைக்கு அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தின் அடியில் உதித்தவள். வைணவ சமய நூல்கள் கூறும் ஆண்டாளின் வரலாறு ஆண்டாள் இறைவன் மீது கொண்டிருந்த காதலை நமக்கு கூறுகிறது. ஆண்டாள் பாடிய திருப்பாவை அந்த திருமாலையே திரும்பி பார்க்க செய்தது. துளசி மாடத்தின் அடியில் உதித்தவள், துளசி சூடுபவனைய மனம் முடித்தவள். பெண் இன வர்க்கத்தின் உயர்வானவள், பேரின்ப உயரத்தின் மேலானவள். குழந்தையாய் காது கொடுத்து கதை கேட்டவள், ஸ்ரீரங்கத்து நாயகனை தனக்கென்று கொண்டவள். தரத்திலேயே தங்கத்தின் நிறமானவள், தவத்திலேயே திருமாலின் நிழனானவள். திருப்பாவை தமிழ் இலக்கியத்திற்கும் பக்தி இலக்கியத்திற்கும் ஆண்டாள் வழங்கிய புதுமை படைப்பு. ஆண்டாள் தமிழையும் தாமோதரனையும் சிறப்புற ஆண்டாள். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைதான் கண்ணதாசனை கண்ணன்தாசனாக மாறி பல பாடல்கள் எழுத தூண்டியது. சூடிக் கொடுத்தாள் பாவை படித்தாள், சுடராக எந்நாளும் தமிழ்வானில் ஜொலித்தாள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். கன்னித்தமிழ் தேவி மைக்கண்ணன் அவள் ஆவி, தன் காதல் மலர் தூவி மாலையிட்டாள் என்று பாடலாக்குகிறார். பாசுரங்களை கொண்ட திருப்பாவை கன்னிப் பெண்களுக்கு தமக்கு நல்ல கணவர் வாய்க்கப்பெற. திருப்பாவை மார்கழி மாதத்தில் மட்டுமே என்று கருதாமல் அனைவராலும் ஆண்டு முழுவதும் படிக்கப்பட வேண்டும். வாழ்நாளில் என்றென்றும் திருப்பாவையை வாசிப்போம், அதனை தந்த கோதையை பூசிப்போம். அனைவரிடமும் அன்பு மழையை காட்டுவோம்.